குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சமீபத்தில் நட்டி நடிப்பில் உருவாகியுள்ள TN 2026 திரைப்படத்தின் டீசர் மற்றும் போஸ்டர்கள் வெளியாகி இணையதளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முன்னணி நடிகருமான தளபதி விஜயின் அரசியல் வருகையையும் அவரது மாநாட்டு பேச்சையும் கேலி செய்யும் விதமாக இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதாக விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் படக்குழுவினரை கடுமையாக விமர்சித்து வந்தனர். இந்நிலையில் இந்த படத்தின் இயக்குநரான உமாபதி ராமையா விஜய் ரசிகர்களின் ட்ரோல்களுக்கு விளக்கம் கொடுத்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். கதை முழுக்க தற்போதைய அரசியல் சூழலை நையாண்டி செய்யும் வகையிலான நகைச்சுவை திரைப்படமாக TN 2026 உருவாகியுள்ளது. ஏப்ரல் 10 வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன் பணிகளுக்காக டீசர் மற்றும் போஸ்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் கதாநாயகன் நட்டியின் தோற்றம், அவரது உடல் மொழி மற்றும் பேசும் வசனங்கள் ஆகியவை நடிகர் விஜய் சமீபத்தில் விக்கிரவாண்டியில் நடத்திய தாவேக மாநாட்டு பேச்சை நினைவுபடுத்துவது போல அமைந்துள்ளன. டீசரை பார்த்த தளபதி விஜய் ரசிகர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். விஜயின் அரசியல் லட்சியங்களை குலைக்கும் விதமாக அவரை தரைக்குறைவாக விமர்சிக்கவும் இயக்குநர் உமாபதி இந்த படத்தை எடுத்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் இப்படத்தை திரையரங்குகளில் வெளியிடக்கூடாது என்ற ரீதியில் சிலர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். இதற்கு விளக்கமளித்த இயக்குநர் உமாபதி, TN 2026 திரைப்படம் எந்த ஒரு தனிப்பட்ட தலைவருக்கோ அல்லது குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கோ எதிராக எடுக்கப்பட்ட படம் அல்ல. மேலும் நாங்கள் யாரை அவமதிப்பதாக நீங்கள் கோவப்படுகிறீர்களோ அவர் உண்மையில் ஒரு சிங்கம். ஒரு சிங்கத்தை யாராவது அவமதிக்க முடியுமா? அவர் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் உள்ளது என்று ஆவேசமாக பேசினார். தமிழ் சினிமாவில் அரசியல் தலைவர்களை நையாண்டி செய்து படங்கள் வருவது புதிதல்ல. இயக்குநர் உமாபதி ராமையாவின் இந்த தெளிவான விளக்கத்திற்கு பிறகு விஜய் ரசிகர்களின் கோபம் சற்றே தணிந்துள்ளது. அதேவேளையில் இந்த எதிர்பாராத சர்ச்சைகள் படத்திற்கு மிகப்பெரிய இலவச விளம்பரத்தையும் தேடித் தந்துள்ளது. வருகின்ற ஏப்ரல் 10 வெளியாகும் இந்த படம் உண்மையில் நகைச்சுவை படமா அல்லது யாருக்காவது எதிரான அரசியல் அஸ்திரமா என்பது திரையில் படமாக ஓடும்போதுதான் முழுமையாக தெரியவரும்.